நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025 நடைபெறுகின்ற 3 கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 3 கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, அதாவது கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார். தேவர்களின் குரு, தேவர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக, நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார். இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் அது பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்னத்தை குரு பார்க்காரா, அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்கான்னு தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காகவே நம்மளுடைய நேயர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன, குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா, யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு. யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே தெரிஞ்சுக்கிறவே முடியாது. ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செல்கிறார். இப்போ 3ஆம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எல்லா நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம், எதிர்பார்த்து காத்திருப்போம். சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோடு இருந்த மனிதனுடைய மனநிலையானது, அல்லது ராகுகேது பயிற்சினா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகும்னா, வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு. அதனால தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 முறை பயிற்சி ஆகிறார். 3 முறை பயிற்சி ஆகிறன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார், அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார். அது வந்து குரு வக்ர நிலைன்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு, திரும்ப கடகராசிக்குள்ளே நுழையிறாரு, திரும்ப வந்து மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு. ஸோ கிட்டத்தட்ட 3 முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு, ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார், அந்த ஒரு வருடத்திலேயே 3 முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும், அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் 18லேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதேபோல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் 18க்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது, யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு
உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமரப்போகிறார். அதாவது 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வெற்றி பெற போவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு முன்னாடி குருவின் பார்வை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். குருவின் பார்வை எப்பவுமே குரு பகவான் எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அந்த ராசியோட செயல்பாடுகளை விட அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்காரோ அந்தந்த ராசிகளுக்கு மிக அற்புதமான செயல்பாடுகள் உறுதியாக கிடைக்கும் என்பது ஜோதிட ரீதியான கருத்து. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக துலாம் ராசியும், அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக தனுசு ராசியும், அதுக்கடுத்தபடியாக 9ஆம் பார்வை மூலமாக கும்ப ராசியை பார்க்கார். இது பொதுவான ஒரு மிக முக்கியமான பார்வைகள். இந்த பார்வைகள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி, அதாவது மேச ராசிக்கு எத்தனாம் இடமாக வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியும், உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான தனுசு ராசியும், அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கார். அப்போ இங்கே என்னென்ன பாவகம் அதிகமாக இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக இயங்க போகுது. அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் அப்போ சூப்பராக இயங்க போகுது. 11ஆம் இடமும் இயங்க போகுது. இப்போ இந்த 3ஓட இயக்கமே உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு என்று பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 7, 9, 11 உங்கள் ராசிக்கு இயங்குவதனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி பலன்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இந்த நன்மைகள் நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற செயல்பாடுகள். இதில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றம், அது நல்ல விதமான மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தடுமாற்றம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து மட்டுமே நம்ம முழுமையாக நிர்ணயம் பண்ண முடியும். இது ஏன் நான் முதலே சொல்கிறேன்னா, சில பேர் சொல்கிறாங்க, கமெண்ட்ஸில் கொடுக்குறாங்க, எல்லா யூடியூப் சேனலுமே பொதுவாகவே இந்த கமெண்ட்ஸ் கொடுக்குற மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறேங்கிறத வெளிப்படையாக சொல்கிறவங்க இருக்காங்க. எப்படின்னா இது பலன்கள் அல்ல, இந்த பலன்களை வச்சு கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. நாங்களும் என்ன சொல்ல வரோன்னா, இது 20-30% உறுதியாக கொடுக்கக்கூடிய பலன்கள். இந்த சதவீதத்தோட இன்க்ரீஸ் அதிகமாகுமா குறையுமாங்கிறது உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக, லக்ன ரீதியாக, கிரகங்களுடைய சேர்க்கையின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயம் பண்ணப்படுகின்றன என்பது தான் எங்களுடைய, அதாவது ஜோதிட வீடியோ போடுற அத்தனை ஜோதிடர்கள், கோச்சார ரீதியான பலன்கள் போடுகின்ற அத்தனை விதமான ஜோதிடர்களுடைய பொதுவான கருத்து என்பது நான் எனது மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம பலனுக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த குரு பயிற்சியில் மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய நினைக்கிங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவீங்க, செஞ்சு முடிச்சிடுவீங்க. யோசிக்கவே தேவையில்லை, உங்களால் முடியும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா பணப்புழக்கங்கள் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஒரு பணம் ரொட்டேஷன் பண்ணுறது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீலிங்காகவே இருக்குது. இந்த கொடுத்த இடத்துல பணம் வரல, நானும் 1 லட்சம் கொடுத்துருக்கேன், 50,000 கொடுத்துருக்கேன், ஸோ எனக்கான 10,000 ரூபா தேவைப்படுது, என்னால் பணம் புரட்ட முடியல, நானே கடன் வாங்குகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்க வேண்டிய பணப்புழக்கங்கள் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பணப்புழக்கம் உறுதியாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புண்ணிய காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க. ஏதாவது பக்கத்தில் கோயில்களில் பூஜைகள் நடக்கலாம், அந்த பூஜைக்கான நீங்கள் செலவு கொடுக்கலாம். அல்லது கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான முயற்சிகள் மேசராசிக்காரங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் தலைவராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் தான் கோவிலோட ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கீங்கன்னா
உங்களுடைய முயற்சியில் அது சில தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டங்கள் குரு பயிற்சிக்கு அப்புறம் புண்ணிய ஸ்தலங்களுக்குரிய விஷயங்கள், அதேபோல் புண்ணிய காரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தலைமை பொறுப்பேற்று அதை சிறப்பாக முடித்து வைக்கக்கூடிய ஆற்றலும் சிறப்புகளும் உங்களுக்கு உறுதியாக இருக்க போகிறது. அதே போல் ரொம்ப நாட்களாக வரன் தேடிகிட்டே இருந்து வரன் கிடைக்க மாட்டேங்கி, வரன் எப்போ கிடைக்குன்னே தெரில, எடுத்துனே கேட்பாங்க நம்மகிட்ட யூடியூப்பை பார்த்துட்டு, ஐயா எனக்கு கல்யாணம் எப்போ முடியுமா முடியாதா அதை சொல்லுங்கள், எனக்கும் பல பயிற்சிகள் வந்துருச்சு, என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அப்படின்லாம் கேட்டவங்க நிறையா நேயர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்வது என்னென்னா, இந்த குரு பயிற்சி பலன் மூலமாக திருமணத்துக்குரிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக திருமணத்துக்குரிய விஷயங்களில் என்ன தசாபுத்தி காலங்கள் ஓடுதுங்கிறத நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தசாபுத்தியும் சிறப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிற இந்த குரு பயிற்சி பலன் மூலமாக விரைவில் திருமணம் முடிக்கக்கூடிய யோகங்கள் உறுதியாக நடைபெறும் என்று பார்க்கிறோம். அதே போல் இவ்வளவு நாட்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் தயக்கமும் இருந்துச்சு அப்படின்னா, இனிமேல் அந்த தயக்கமே இல்லாமல் நீங்கள் வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றலும் வேகமும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதே போல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் கொஞ்சம் அதிகம். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி என்ன பண்ணுவீங்கன்னா வச்சு செஞ்சுருவீங்க. நீங்கள் கோவப்பட மாட்டீங்க, கோவப்பட்டால் அந்த எதிரியே தாங்க மாட்டான், அந்தளவுக்கு ஓடி போயிடுவார். ஸோ அந்த ஆற்றல் கொண்ட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கண்டுபிடித்து அதற்கான ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு எப்போவுமே கும்பம் 11ஆம் இடமாக வரும். ஆனால் 11ஆம் இடம் பார்த்திங்கன்னா மேசத்துக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபேவரான இடம் கிடையாது. அந்த ஃபேவர் இல்லாத இடத்த உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதியான உங்களுடைய ராசியின் குரு பகவான் அவர் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களை அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. 9ஆம் இடம்ங்கிறது வலிமையான இடம். அந்த இடத்தையுமே குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்க போகிறாரு. கிட்டத்தட்ட மார்ச் எண்டுலேருந்து மே மாதம் வரையும் சனி பகவான் அந்த உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு சின்ன மன அழுத்தங்கள் இந்த ஒரு 3 மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் சனி பயிற்சி வீடியோவில். ஆனால் அந்த குரு பார்வை மூலமாக அந்த பிரச்சனைகளுமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மேசராசி அன்பர்கள் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த வருஷத்தில் வந்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மே எண்டு வரையும் பொறுமையாக இருங்க. ஸோ அப்படி பொறுமையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளித்தர போகிறாரு. திருமண தடை விலகும் அப்படின்னு சொன்ன மாதிரி உறுதியாக திருமண தடை விலகி திருமணம் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டாகின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்த, கஷ்டப்பட்டு தொழில் பண்ண, அற்புதமாக நான் பண்ணேன் ஆனால் எனக்கு லாபம் கிடைக்கல, என் வருமானம் கூடலை அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் அதேபோல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் உருவாக்கி தருவார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. ஸோ எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனம்ங்கிற செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேவையில்லாத செயல்பாடுகள், அதாவது அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தவறாக நடக்கிறது, அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு நடப்பது, அல்லது மற்ற குடும்பத்தில் போய் தலையிட்டு அவங்க குடும்பத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணுவது. ஸோ இந்த செயல்பாடுகள் யாரும் எக்காரணத்தை கொண்டு நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் 100% இந்த காலகட்டங்களில் செய்துவிடக்கூடாது. ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் எதையுமே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமான விஷயங்களும் மிகப்பெரிய நல்ல ஆற்றலுக்குரிய விஷயமும் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளித்தர போகிறாரு. கடன் சுமையிலிருந்து கண்டுக்கிறாமல் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு இருக்குது என்பதை துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார்.
அப்போ ஜென்ம குரு என்றாலே என்ன சொல்லுவோம்னா, நமக்கு பல விஷயங்கள் செய்யணும்னு ஆசை இருந்தால் கூட செய்யும் போது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பதட்டமான சூழ்நிலை. என்னதான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணாலும் என்ன ஆகும், ஒரு பதட்டமான சூழ்நிலையை என்ன பண்ணுவார், குரு பகவான் கொடுத்திருப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ஸோ அப்போ ஒரு வருஷம் நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரி இருக்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அது நடக்கலை. இனிமேலாவது நினச்ச விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ மிதுன ராசிக்குள்ளே அவர் மே மாதம் 14ஆம் தேதி உள்ள நுழையும் பொழுது அதுக்கப்புறம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? மே மாதத்துலேருந்தே ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பார்க்க முடியும். அது எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் 2ல் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வை என்று அழைக்கக்கூடிய 5ஆம் பார்வை எந்த ராசியில் உள்ளதுன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான துலாம் ராசியில் உள்ளது. அதுக்கடுத்தபடியாக சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான தனுஷ் ராசியில் உள்ளது. அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய மிக விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கும்பராசியில் உள்ளது. அப்போ இந்த பார்வை ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா, எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்த இடத்துக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதை விட அவர் எந்த இடத்துலேருந்து அமர்ந்து அவர் எத்தனாம் பாவகத்தெல்லாம் பார்க்காரு, உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்த ராசியெல்லாம் பார்க்காரு அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு தான் பார்த்திங்கன்னா இவ்வளவு நாட்களாக நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என்னடா பண்ணன்னு தெரியல, எப்படி இந்த கடனை அடைக்க முடியல, கடன்காரன் தாங்க முடியல, ஃபோன் எடுத்தால் கடன், ரோட்டில் நடந்தால் கடை, ஒரு வீட்டில் இருந்தால் கடை, அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்மளால் இருக்க முடியல. பல நபர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பவர்கள் ஃபோன் அட்டன் பண்ணவே கொஞ்சம் சில நேரங்களில் தயக்கங்கள் இருந்திருக்கும். அந்தளவுக்கு சில கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இனிமே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் கடன்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஐயா எங்களுக்கு கடன் இல்லை, ஆனால் எங்களுக்கு இன்னொரு விஷயம் இருந்துச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு, இல்லை எங்களுக்கு 2மே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு அந்த வருத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை குரு பகவான் அள்ளி வழங்க போகிறாருங்க. இப்போ கடன் சுமை குறைய போகுது, நோய் நொடி விலக போகுது. இந்த 2மே மனுஷனுக்கு குறைஞ்சிருச்சு இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா அவரை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது. இயற்கையாகவே இதுதான் நம்ம மனசை போட்டு வாற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஆயுதம். ஸோ அது உறுதியாக இந்த குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார். அம்மாவளி சொத்தில் தாய்மாமா கையெழுத்து போடுறது தான் பிரச்சனையாக இருக்குது. எங்கள் தாய்மாமா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, தாய்மாமாவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ரிஷபராசி என்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தாய்மாமா இனிமேல் உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, சொத்து பிரச்சனையில் உள்ள சுமூகமான பேசி அதை உங்களுக்கு சாதகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பார்வை மூலமாக பெறப்போகிறீர்கள். அனைவரிடமும் இருந்த கருத்து வேறுபாடு, அதாவது இயல்பாகவே நீங்கள் உங்களை அறிஞ்சு தவறு பண்ண மாட்டீங்க, பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் நல்லது செய்யணும், முடிஞ்ச அளவு நம்ம ஒரு கடினமாக அவங்களுக்கு ஒரு உழைப்பின் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், நம்ம வளர்கிறோமோ இல்லையோ அவங்க வளர்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இயற்கையாகவே இருக்கும். சிரித்த முகத்துடன் பேசக்கூடிய நபர்களில் நீங்கள் முக்கியமான நபர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கே இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போன வருடங்கள் நடந்த சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி சாதகமான சூழ்நிலை இல்லாதனால
நிம்மதியான வாழ்க்கையை தேடி நீங்களே ஓடி அலையக்கூடிய காலமாக இருந்து வந்துச்சு. உங்களை புரிந்து கொண்ட நபர்கள் யாருன்னே உங்கள் கூட பயணிக்க முடியல. புரியாத நபர்கள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களே உங்கள் கூடயே பயணித்து இந்த ஒரு வருஷத்தை உங்களை ஒப்பேற்ற வச்சிட்டாங்க. அப்போ நிம்மதி எங்கடா இருக்குது, நல்ல நண்பர்கள் எங்கே கிடைப்பாங்க, நல்ல உறவு எங்கே கிடைக்குங்கிற தேடி அலையக்கூடிய விஷயங்களில் செயல்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்திலேருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த குருவின் பார்வையின் மூலமாக உங்களிடமிருந்து பிரிந்து போன உங்களை புரியாத நபர்கள் இனிமே உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் வந்து சரணடைவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கூட கண்டுபிடிச்சிட்டேன், கண்ணுக்கு தெரியாத எதிரி எவனே தெரியல, என்னை மறைமுகமாக தட்டிக்கிட்டு இருக்கான், நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆப்போசிட்டாக எனக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்ககிட்டருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான செயல்பாடுகள். அப்போ அந்த மறைமுகமான செயல்பாடுகளில் உள்ள பாதிப்பு தன்மையை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக பார்த்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார். அப்போ மறைமுகமாக, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத துரோகியாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை ஃப்ரீ மைண்டாக உங்களுடைய வேலை எதுவோ, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவோ, உங்களுடைய வெற்றிக்கான விஷயங்கள் எதுவோ அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகிறது. இப்போ பல நாட்களாக நீங்கள் இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருப்பீங்க, கட்டின பணம் உங்களுக்கு கிடைக்கலைன்னு சொல்லி வருத்தம் இருந்திருக்கும். ஆகா, நம்ம பல முயற்சி எடுத்திருப்பீங்க, அதற்கான முயற்சிகள் எடுத்துமே இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 8ல் உழுது பார்த்தீங்கன்னா, அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கும் இடையில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமான சூழ்நிலை. ஒரு எதிர்பார்ப்புகளை வெற்றிகரமாக நடத்தி குறிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார் என்று பார்க்கிறோம். அப்பா வழி சொத்துல ஏதேனும் வில்லங்கம் இருக்குது, அப்பா சொத்து உங்களுக்கு கிடைப்பதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை பண்ணுறாங்க, இல்லை ஏற்று வீட்டுக்காரங்க அந்த விஷயங்களை தொல்லை பண்ணுறாங்க, தோட்டத்துக்காரங்க தொல்லை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா, அந்த சொத்து உங்களுக்கே முழுமையாக கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றலும் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களுடைய புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எங்கே போனாலும் இனிமேல் வந்து உங்களுடைய பெயர்களில் எந்தெந்த இடங்கள்லாம் ரிப்பேர் பண்ணாங்களோ அந்த இடத்துலலாம் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு நிலையான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க. ஆசிரியர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதேபோல் ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் எடுக்கீங்களோ, உங்களுடைய அரசாங்க வேலைக்கான முயற்சியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஐயா, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கல, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்து மைனஸ் ஆகிடுது, நான் வந்து கிடைக்க மாட்டேங்கி, எனக்கு என்ன பண்ணே தெரில அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா, இனிமே முழு நம்பிக்கையுடன் முழு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் முயற்சி எடுங்க. கட்டாயமாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார். இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களாகிய நீங்கள் என்னென்ன விஷயங்களில் மேக்சிமம் கவனம் செலுத்தணும்னா, ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் உறுதியாக குரு பகவான் தன்னுடைய விசேஷமான பார்வையின் மூலமாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திரு ஆலங்குடி சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். வருடத்துக்கு 2 முறையாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் திரு ஆலங்குடி போய் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு.
ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம், உடல் ரீதியான பிரச்சனை, தேவையில்லாத தடை, இந்த 3மே விலகிட்டால் அவன் தான் மிகப்பெரிய பாக்கியசாலி. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை, மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக துவக்கி வைக்கிறார். முடிந்தளவு என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, வெற்றி உங்களுக்கே. குரு பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். அப்போ 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதியாக வராரு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் 10ஆம் இடத்த அதிபதியாக குரு பகவான் வருகிறார். இப்போ 7, 10க்குரியவர் 12ல் உட்கார்ந்தார். அப்போ 12ஆம் இடத்துல அவர் அமர்ந்ததுனால என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் குரு பகவான் மூலமாக சில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தாக்கங்கள் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய நண்பர்கள் உங்களை நிறைய விஷயங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாக நம்பி செஞ்ச விஷயங்கள் இப்போ நம்பிக்கை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள்லாம் கடந்த காலங்களில் ஒரு வருட காலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதே போல் நிம்மதியை தூக்கம் இல்லைப்பா, தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஒரு வருஷம் உருண்டு பார்த்துட்டேன் புரண்டு பார்த்துட்டேன், தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதே போல் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நல்லா பர்ஃபெக்டாக பிளான் போட்டு போனாலும் அந்த பயணங்கள் என்ன இருக்கும், நிம்மதி இல்லாமல் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். ஸோ இது கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வு. ஸோ இந்த 2025 மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, நம்முடைய மிதுனராசினியர்களாகிய உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஜென்ம குருவாக உள்ளே நுழைகிறார். இப்போ ஜென்ம குரு அப்படின்னா என்னென்னா, எதையுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத 2 விதமான சிந்தனைகளை உங்களுடைய மனதுக்குள் கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம குருவுக்கு உண்டு. ஆனால் என்னென்னா, நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த குரு பயிற்சியில் எதையுமே செஞ்சு முடிப்பீங்க. ஒரு பதட்டமும் ஒரு சிந்தனையும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை செய்து முடிப்பதற்கான காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் மூலமாக உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு. இப்போ என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான துலாம் ராசியவே பார்க்க. அப்போ புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக புத்திர பாக்கியம் கிடச்சிருமா, புத்திர பாக்கியங்களுக்கெல்லாம் எப்போ கிடைக்கும் தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் நம்முடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான அமைப்பு உண்டு. புத்திர பாக்கியம் அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ தான் புத்திரம் பாக்கியத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பாக்கியத்துக்குரிய அமைப்பு இருக்குது. இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து அதன் மூலமாக புத்திர பாக்கியம் கிடைக்குது. சில நேரங்கள் பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட் பேபின்னு வந்துருச்சு. அப்போ முன்னாடிலாம் டெஸ்ட் பேபி கிடையாது, ஆனால் இப்போ என்ன ஆகுது, டெஸ்ட் பேபி கொஞ்சம் அதிகமாக பிரபலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி நான் அதாவது ஒரு கிட்டத்தட்ட 2 தலைமுறைக்கு முன்னாடி 3 தலைமுறைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 10 குழந்தைகள் இருக்கும். ஒரு சில வீட்டில் ஒரு 12 குழந்தைகள்லாம் இருந்த வீடுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 தலைமுறைக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு வீட்டில் 4 குழந்தைகள் 3 குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பில் செயல்பாடுகள் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு மட்டுமே இருவர்னு சொல்லி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து குழந்தை பாக்கியத்தில் நிறைய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. காலதாமத திருமணம், அதே போல் திருமணம் முடித்த பிறகு இல்லை நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிடுவோம் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்குருவோம் அப்படிங்கிற செயல்பாடு, இதெல்லாம் நிறையா கொண்டு வந்து குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்குமான்னு கோயிலாக சுற்றுறது,
ஆஸ்பத்திரியாக சுற்றக்கூடிய அமைப்பில் நம்மளை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ அதனால் டெஸ்டி பேபிங்கிற ஒரு செயல்பாடை கொண்டு வந்து குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான அன்புடன், உண்மையான இல்லற சந்தோஷத்துடன், ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருப்பவர்களுக்கு குரு பகவான் இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் கொடுக்க போகிறார் என்பது கிரக ரீதியான செயல்பாடுங்க. எழுதி வச்சுக்கோங்க. நானும் என்னுடைய கணவரும் நானும் என்னுடைய மனைவி உண்மையாக இருக்கோம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். மனசுக்குள்ளே எங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுத்துருவார் முழு நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படின்னா உறுதியாக நீங்கள் நம்புகிற தெய்வமும் நீங்கள் கும்பிட்ற வழிபாடு முறைகளும் இந்த குரு பகவான் பார்வை மூலமாக அற்புதமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் வலிமையாக இருக்குது. இதில் உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் 100% குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவின் திறமை செயல்பாடுகள், ஒரு விஷயத்தை அப்படியே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது, கவிதை எழுதுறது, கற்பனை திறனை வளர்த்துக்கொள்வது, கம்யூனிகேஷன் ஃபீல்டை செயல்படுத்துவது, கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய அறிவின் திறமை மூலமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். பரிசு பொருட்கள் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவனுடன் சந்தோஷமாக வெளி சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும், அதாவது திருமணம் முடித்த பெண்களுக்கு மாமனாருக்கும் மாமியாருக்கும் உள்ள அவங்க மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் நீங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அல்லது நீங்கள் உங்களுடைய மாமியார் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க உண்மையாக தான் இருக்காங்கன்னா அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை குரு பகவான் அற்புதமாக வழங்க போகிறாரு. அப்போ குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்க போது. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த 5ஆம் பார்வைங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான தனுசு ராசியை குரு பகவான் உங்கள் ராசிலேயே உட்காந்து தன்னுடைய வீட்டை பார்க்குற. பார்த்தீங்களா, யாரெல்லாம் மிதுன ராசியில் கருத்து வேறுபாடுனால நீ வேறு நான் வேறு பிரிஞ்சவங்க, ரொம்ப ரொம்ப அந்யூன்யமாக இருந்து உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சின்ன விஷயத்துக்காண்டி பிரிஞ்சு போனவங்கெல்லாம் கட்டாமல் என்ன பண்ணுவாங்க, இப்போ உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல் குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்கள் ராசியிலே அமர்ந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான கும்பத்தை பார்ப்பது மூலமாக குலதெய்வ வழிபாடு அற்புதமாக கிடைக்க போகுது. குலதெய்வத்து மூலமாக ஒரு அற்புதமான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வில்லங்க பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கே சொத்து கிடைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார். அல்லது உங்களுடைய சொத்து உங்களுடைய குழந்தைக்கு போய் சேரும். தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தங்கிறது உங்களுக்கும் உண்டு, உங்கள் அப்பா சொத்து உங்கள் மகனுக்கு உண்டு. அப்படிங்கிற மாதிரி உறுதியாக அந்த ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது. வெளிநாடுகளுக்கு போவதற்கான முயற்சிகள் யாரெல்லாம் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ நீங்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை குரு பகவான் உணர்த்துகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் அரசியலில் ஈடுபடுகிறார்களோ அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும். ஒரு சாதாரண உறுப்பினர் இருந்தவர் இந்த மிதுனராசி என்பதாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி அப்படியே ஒரு கம்பீரமாக நடந்து செல்வதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். திருமண தடைகள் விலகப் போகிறது.
சுப காரியங்களில் உள்ள தடைகள் விலகி சுப காரியங்கள் சிறப்பாக நடத்தி வைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இவ்வளவு ஒரு அற்புதமான மாற்றங்கள், இவ்வளோ அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தடைகள் விலகி நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி ஆண்டவரை இந்த வருடத்தில் 2 முறையாவது சென்று வழிபாடு செய்யுங்கள். குரு பகவானின் முழு ஆசீர்வாதமும் மிக வெற்றிகரமான செயல்பாடுகளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. இந்த கடகராசிக்கும் குரு பகவானுக்கும் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் தான் வலிமை அடைகிறார், அதாவது உச்சம் அடைகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ எந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் கடகராசிக்கு மட்டும் எப்பவுமே அதிகமான நன்மைகளை கொடுப்பார். அதனால தான் எப்பவுமே நமக்கு யார் வீடை பிடிக்குன்னு சொல்லி உட்காந்துட்டோமோ அந்த வீட்டை போய் நம்ம வீடாக எடுத்துக்கிட்டோமோ அப்போ நம்ம அவங்களுக்கு நல்லது செய்வோமா அல்லது சில பிரச்சனை கொடுப்போமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடகராசினாலே ஒரு பற்று குரு பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. அப்போ கடகராசியில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்ததிபதியாக வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி மற்றும் 9ஆம் இடத்ததிபதி. இப்போ இந்த 6, 9க்குரிய அதிபதியான குரு பகவான் எந்த ராசியில் அமரப்போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வளோ நாட்களாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடான மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். இப்போ 12ல் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன மிக முக்கியமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு துலாம் ராசி 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அதாவது குரு பகவானுக்கு எத்தனை பார்வை நம்ம சொன்னோம்? 3 பார்வைகள். அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை விசேஷமான பார்வை, 7ஆம் பார்வை சமசத்ம பார்வை, 9ஆம் பார்வை பார்த்திங்கன்னா விசேஷமான பார்வை. அப்போ முதல் 5ஆம் பார்வையை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு 4ஆக வருது. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடகராசியில் சொந்த வீடு ஒன்று வாங்கிட மாட்டோமா, ஒன்று ஒத்திக்காக வாங்கிட மாட்டோமா, வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏக்கமும் தாக்கமும் மனசுக்குள்ளே வச்சுட்டு போராடுறீங்களோ அதற்கான ஒரு சரியான நேரம் இந்த நேரம் என்று உறுதியாக சொல்ல முடியும். முயற்சி கடுமையாக எடுங்க, உறுதியாக வெற்றி உண்டுன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார். அதேபோல் அம்மாவுக்கு இருந்த உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த 3 வருட காலமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. புதிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிங்க, வண்டி வாங்கணுங்கள் வாங்கலாமா, எனக்கு யோகம் இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக கோச்சார ரீதியான பலன்கள், அதுக்கடுத்து அது வலிமை பெருமா பெறாதாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சே நம்ம முடிவெடுக்கும். அப்போ அந்த முடிவெடுக்கிற தன்மையில் இந்த கோச்சார ரீதியான பலன்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார். கார் வாங்கலாமா சார் அப்படின்னா கட்டாயமாக கார் வாங்கலாம். குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருப்பதனால நீங்கள் கார் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஐயா பைக் வாங்கவே நிலமில்லை, நீங்கள் கார் வாங்க சொல்கிறீங்க, பைக்குக்கு பெட்ரோல் போடுற நிலமில்லை அப்படிலாம் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு சொல்லுவது என்னென்னா, எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக இருக்கிறது, குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கிறது. அந்த தன்னம்பிக்கை யார் கொடுக்கானா குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார்.
அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் நான் சொன்ன விஷயங்களில் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் குரு பகவானுடைய 7ஆம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் விழுது, 6ஆம் இடமாக விழுது. இப்போ கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம், உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக 5க்கு 2, அப்போ குழந்தைகளுடைய கல்விக்காக நிறைய விஷயங்களை கடன் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தெடுத்து கொண்டு இருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கடன் அமைவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். அப்போ கடன் பிரச்சனை அடைஞ்சிருதுங்க, நிம்மதியாக இருக்கலாமான கடன் பிரச்சனை உண்மையிலேயே அடைஞ்சிருது, நிம்மதியாக இருப்பதற்கான செயல்பாடு உண்டு. அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமாக உள்ளது. அப்போ 8ல் குரு அமர்ந்தால் எட்டி பார்க்காத லாபத்தையும் எதிர்பார்த்திராத ஒரு பாக்கியத்தையும் எதிர்பார்க்காத செயல்பாடுகளையும் குரு பகவான் அள்ளி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. யாரெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள், திடீர் முன்னேற்றங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீரென்று வெற்றிகரமான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார் குரு பகவான். சுய மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது. சிறை தண்டனை, செய்யாத குற்றத்துக்கு சிறை தண்டனை, செய்த குற்றத்துக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனை காலங்களை மிக அதிகமாக அணிவித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. சிறை தண்டனைனா கைதியாக இருந்தால் சிறை தண்டனை கிடையாது, நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்மளை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட சிறை தண்டனை தான். தவறுகள் செய்யாமல் தவித்து கொண்டிருக்கும் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுகாலத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். கடகராசி நேர்களான உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புதமான விஷயம் உண்டு. ரொம்ப நாளாக சந்தோஷம்னா என்ன, சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்லாம் ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா, இந்த சுகஸ்தானத்தை உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு சுகஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ சந்தோஷம்னா என்னங்கிறத நீங்கள் உணர்வதற்கான ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ வீடு மனை வாங்க போகிறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க, அதே போல் பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தையும் பெற போகிறீங்க. சுகங்கிறது நம்ம என்னென்னலாம் நினைக்குமோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்தாலே அதுவே ஒரு சந்தோஷம்தான். ஸோ அப்போ சந்தோஷம் அதிகமாக கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சுய மரியாதை இங்கே கொஞ்சம் அதிகரிக்கப்படும். உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்துக்காக எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, இவ்வளோ நாட்களாக உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உங்களுடைய உறவுகள், உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இவங்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக வழங்கப் போகிறார். திடீரென்று ஒரு யோகமான சூழ்நிலைகள் அப்படின்னு ஒன்று கிடச்சா எப்படி இருக்கும், நம்மளை கவலைப்படுவோமா, அப்பாடி நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிருச்சு, திடீர் ஒரு யோகம் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கு குரு பகவான் அந்தளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல விதமான செயல்பாடுகளை கொடுப்பார். இங்கே அப்பா வழி சொத்தும் பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும், அம்மா வழி சொத்து பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும். பிரச்சனையே இல்லாமல் சொத்து கிடைக்கிறதுக்கான ஆப்ஷனும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அம்மா உடல் ஆரோக்கியத்துக்காக செலவச்ச செலவும் இனிமேல் கிடையாது, அப்பாவுக்காக நீங்கள் செலவச்ச செலவும் இனிமேல் கிடையாது. இந்த 2 பேரும் சேர்ந்து இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் அருகில் இருக்கும் அல்லது வீட்டின் அருகில் இருக்கும் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கும், கடல் அல்லது ஆறு சார்ந்த பகுதியில் இருக்கும் அம்மன் வழிபாடை பின்பற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை
குரு ஓரையில் நீங்கள் அம்மன் வழிபாடு பின்பற்றும் பொழுது உறுதியாக குரு பகவானுடைய ஆற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள், மிக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைலாம் நம்மளுடைய கடகராசிக்காரைய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதப்படுகின்ற மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் மே மாதம் உள்ளே நுழைகிறார். அப்போ மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகின்ற நன்மைகள் என்னென்ன, குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரு தோரணையோடு தான் எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு வலிமையான தன்மை உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அந்த வலிமையான தன்மையை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கப் போகிறார். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் முன்னேற்றமும், உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டு, உங்களுடைய இளைய சகோதரருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை உணர்த்துகிறார். அல்லது உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரருக்கும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மனஸ்தாபம் விலகப் போகிறது, மன வலிமை கூட போகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசியில் விழுவது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் கடுமையாக போராடி கடந்த 2.5 வருட காலமாக கடுமையாக போராடி அதில் ஃபைனலில் போய் லாக் ஆனீங்க பார்த்தீங்களா, அந்த லாக் விடுபட போகிறது. உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. தைரியம், வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல், அதன் மூலமாக முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் அற்புதமாக தருகிறார். அஷ்டலட்சுமிகளும் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான தனுசு ராசியை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் சிம்ம ராசியில் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் செயல்படுத்தி தருகிறார். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, சுய ஜாதகம் வச்சுக்கோங்க, ஒரு நேச்சுரலாகவே ஒரு சுய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் வலிமையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா 3ஆம் இடமும் 5ஆம் இடத்தையும் தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால சிம்ம ராசினர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ, திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் புரிய செயல்பாடுகளை குரு பகவான் அற்புதமாக தருகிறார். ஏன் சிம்ம ராசியில் இருக்கோம், நாங்கள் ரொம்ப நாளாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காதலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே புரிதல் சூழ்நிலை போயிடுச்சு. நான் என்னுடைய காதலி கூட கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக எங்களுடைய உண்மையான காதல், அர்த்தமான சொல்கிறேன், உண்மையான காதல் நிராகரிக்கப்பட்டது அல்லது அதில் பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கும் நம்மளுடைய சிம்மராசிக்காரைய உங்களுக்கு காதலில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், காதல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல்கள் குரு பகவான் மூலமாக பெறப்போகிறீர்கள். அப்போ காதல் ஏதாவது பிரச்சனை வந்து உங்கள் காதலியோ அல்ல உங்கள் காதலோ பேசாமல் இருக்காங்கன்னா
நீங்களும் மே மாதம் இறுதி வரையும் பொறுமையாக காத்திருங்கள். மே மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய காதலில் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. காதலே கிடைக்க மாட்டேங்கிங்க, நாங்களும் தேடி தேடி அலைகிறவங்க. அன்பாக பேசுனா கூட அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அன்பாக பேசுனா தம்பின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ எனக்கு காதலில் கை கூடுமா அப்படின்னு நினைக்கிற சிம்மராசினியர்களுக்கு குரு பகவான் சரியான பார்வை மூலமாக காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் உண்மையான அன்பை செலுத்தினால் அந்த உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது காதலை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் கொடுப்பார். இது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஆற்றல். ஆனால் உங்கள் காதலில் வெற்றி உண்டா, உங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டா, காதல் மூலமாக கல்யாணம் உண்டா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். உங்கள் சுய ஜாதகத்திலும் காதலில் வலிமை இருந்தால் காதல் திருமணம் செய்வதற்கான ஆற்றல் செயல்பாடு குரு பகவான் இயற்கையாகவே கொடுப்பார். அது வலிமையாகுதா இல்லையாங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வை, குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கும்ப ராசியை பார்ப்பதனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ளுதல், மனைவி கணவனை புரிந்து கொள்ளுதல் என்கிற செயல்பாடே பார்த்திங்கன்னா மே மாதம் எண்டுக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் திருமண விஷயத்துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்பாடுகளில் கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. நல்ல நண்பன் கிடைக்க மாட்டேங்காங்க, நண்பர்கள் கிடைச்சா சந்தோஷங்க. என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய வேகத்துக்கும் ஏற்றவாறு என்னை உண்மையாக புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைத்தால் மகிழ்ச்சி என்று எண்ணக்கூடிய செயல்பாடில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு குருவின் பார்வை மூலமாக சுப சுத்தமுமான ரொம்ப அற்புதமான உண்மையான நேர்மையான ஒரு நண்பனை அல்லது ஒரு தோழியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாக இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. செல்வ வளம் பெருகும் என்ற செயல்பாடுக்கு ஏற்றவாறு உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. தைரியம் வீரியம் அதிகரிப்பதன் மூலமாக எதையும் திறமையாக முடித்து அதில் ஒரு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக உண்டு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடங்கிறது திருமணம், சகோதரத்துவம், காதல் என்ற ஒரு இனிமையான செயல்பாடை நோக்கி பயணிப்பதனால பொருளாதார விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பதற்கான ஆற்றல் ஏற்படும். அப்போ பொருளாதாரத்தை தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவழித்து நீங்கள் வெற்றி பெற்று இந்த குரு பயிற்சியை நீங்கள் முழு மனதுடன் வெல்கம் பண்ணி வரவேற்கலாம் என்பது சோதிட ரீதியான என்னுடைய கருத்து. இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் சில மறைமுகமான தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த தாக்கங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீரபத்திரர் வழிபாடு செய்வது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டக்கடலை மாலை நீங்கள் குரு பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சாற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றம், அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த 2025 மே மாதத்துக்கு மேல் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதியாக வருகிறார். இப்போ 4, 7க்குரிய அதிபதியான குரு பகவான் எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் அமரப்போகிறார். ஒரு பதட்டமும் கவலையும் 10இல் குரு அமர்ந்தால் இருக்கும் என்ற செயல்பாடுகள் பல பேருக்கு இருக்கலாம். ஆனால் உறுதியாக சொல்ல முடியும்,
குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விதமான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான தன்மையையும் உறுதியாக கொடுக்க போகிறாரு. அதாவது கிட்டத்தட்ட நம்மளுடைய கன்னிராசினிகளை உங்களுக்கு ஒரு 1.5 வருஷமாகவே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எது எடுத்து செஞ்சாலுமே செய்ய முடியாத தாக்கங்கள், ஒரு மன போராட்டங்கள், இதெல்லாம் நீங்கள் தற்போது கடந்து வர போகிறீங்க. மே மாதத்துக்கு மேலே தான் உங்கள் கண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண் கட்டி விட்ட மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. யார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்டக்கூடாது, கிரகங்கள் தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுடன் இருப்பவர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ உங்களை என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய பிடியில் மாட்டிக்கிட்ட மாதிரி லாக்கான உங்களுக்கு விடுதலை என்ற செயல்பாடே பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே உறுதியாக 2025 பிற்பகுதியில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இவ்வளவு நாட்களாக நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லணுன்னா கூட போராடிருப்பீங்க. அப்படி சொன்னாலும் பல இடங்களில் மதிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தமும் கவலையும் இருந்திருக்கும். ஆகா, நம்ம இவ்வளோ விஷயங்களை வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கும், ஆனால் நம்ம வெளிப்படையாக சொன்னாலும் இந்த உலகம் நம்ப மாட்டேங்க, உண்மையை சொன்னால் கூட மதிப்பு இல்லையா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய மனதுக்குள் நினைத்த நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தைரியமாக நடத்தி முடிப்பீர்கள். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பல பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போய் லாங்கில் போய் வேலை பார்ப்பாங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், எனக்கு என் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு என்னுடைய உறவுகள் என்னை விட்டு நகர்த்திட்டாங்க. ஸோ அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா மனநலம் பாதிக்கப்பட்ட நிலை கூட நான் வர வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்னிராசினியர்களில் சில நபர்களுக்கு அதிகமான தாக்கங்களை கிரகங்கள் கொடுத்துருக்கும். சில நபர்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கும், சில நபர்களுக்கு தாக்கங்கள் பொதுவாகவே இருந்திருக்காது. இது எப்படின்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிற செயல்பாடை வச்சு தான் இதனுடைய சதவீதத்தை நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியுது. ஆனால் உறுதியாக தாக்கம்ங்கிற செயல்பாடு நம்மளுடைய கன்னிராசிரியர்களுக்கு அதிகமான நபர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம போன வட்டம், அதுக்கு முந்தின வட்டம் போட்ட 2 வட்டம் போட்ட சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலங்களிலே சொன்னீங்க. ஸோ அது நானும் உணர்ந்தேன். ஸோ அதை பார்க்காத நபர்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கட்டாயமாக இதில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கருத்துக்களை சொல்லுவீங்கிறக்காண்டி தான் கடந்த காலங்களில் நிகழ்ந்த சில விஷயங்கள் தாக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நடக்க போகிறது என்னென்னா குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும், பண வரவுகள் நல்லாயிருக்கும். இந்த பணத்துக்காண்டி இனிமேல் நீங்கள் ரொம்ப அதிகமாக அலைய தேவையில்லை. கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கே போராடின காலம் போய் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை தேடி கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு. நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியாக உண்மையான உழைப்பாளியாக இருந்தும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகின்றன. கன்னிராசினியர்களில் யாரெல்லாம் பேச்சாற்றல்கள் மூலமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள் அனைவருமே உறுதியாக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வெற்றி பெறுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு ஆற்றல் உறுதியாக உண்டு. அதே போல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்த பணத்தை வாங்க முடியலைன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கும் கொடுத்த பணம் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசியில் மாணவர்கள் யாரெல்லாம் படிப்பு திறமையில் சில தாக்கங்களை அனுபவித்து சில மனக்குழப்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி உண்டு.
எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்மளுடைய கன்னிராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த வருடத்தில் 2025 உறுதியாக மே மாதத்துக்கு மேலே வெற்றிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் வாய்ப்பாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துக்கிருக்கீங்களோ மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய முயற்சியை தொடங்க ஆரம்பிங்க. சுய ஜாதகத்தையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகமும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக சுய தொழில் தொடங்கலாம். கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு கடன் பிரச்சனை எப்படா அடையும், கடன் பிரச்சனை இப்போயாச்சும் அடைஞ்சிருமா, மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கலக்கமும் மன வருத்தமும் எனக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினிகளாக நீங்கள் இருந்தால் கடன் சுமை படிப்படியாக குறைந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ள, அதாவது குரு பகவான் மே மாதம் 2025 அடுத்த 2026 வரையும் இருக்கின்ற காலகட்டங்களில் கடன் சுமை உங்களுக்கு உறுதியாக அடையப் போகிறது. நண்பர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து கண் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு கண் பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கும் கன்னிராசினியர்கள் கூட கண்ணாடி அணிவதை நிறுத்தி விடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். கண் நல்ல பர்ஃபெக்டாக தெரியும். நல்லா கண்ணுடைய மேல் உள்ள பிரச்சனைகள் அத்தனையுமே உறுதியாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த பல நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பகையாகவே நினச்சி உங்களை ஒரு டார்கெட் பண்ணி அச்சீவ்மெண்ட் முடிக்கணுங்கிற சூழ்ச்சியில் இருந்த எதிரிகள் எல்லாமே வீழ்ந்து விடுவார்கள். அவர்களுக்கான தக்க பாடம் கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. அப்போ ஏமாற்றம் விலகப் போகிறது. உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராக இருக்க போது. அதேபோல் உங்களுடைய அம்மாவளி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றன. யாரெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உண்டாகின்றன. இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் சிவன் வழிபாடு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மேற்கொள்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. சிவன் கோயிலில் உள்ள குரு பகவான், நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நம்மளுடைய மிதுனராசிக்காரர்கள் முழுமையாக மனதார வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் குரு பகவான் உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதி. 3க்கு 6க்குரிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்வது வெற்றிகரமான சூழ்நிலையா அல்லது பதட்டமான சூழ்நிலையா அப்படிங்கிறது தான் முதல் ஒரு கேள்வி. குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை. 9 குரு அமர்ந்தால் கோவில் கட்டி கொண்டாடலாம் என்பது அர்த்தம். 9ல் குரு அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகர் கோவில் வழிபாடை அதிகமாக பின்பற்றுவார் அல்லது கோவில் கட்டி கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடமாக தனுசு ராசியை வைக்காங்க. குரு பகவான் 9க்குரிய அதிபதியாக காலபுருஷன் ராசிக்கே வர்றார். அப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வருவதுமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் பல நாட்களாக யோசித்து செய்ய முடியாமல், செய்ய நினச்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், முயற்சி எடுத்து முட்டி பார்த்தே முடியலைங்கிற ஒரு கவலையும் வருத்தத்தோடு இருந்த நிலை மாறி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல மே மாதத்துக்கு மேலே அமர்வது மூலமாக உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய முயற்சியின் மூலமாக பலவிதமான சாதனைகளை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அவங்களுடைய அன்பு, ஆசீர்வாதம்,
அரவணைப்பு என்ற செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளில் இளைய சகோதரிகள் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்கள்லையுமே நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நின்று உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், உங்களுடைய சுப துக்க செயல்பாடுகளாக இருக்கட்டும், நான் இனிமே உனக்கு உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். செல்வ வளம் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ தைரியமும் மதிப்பும் கூடிட்டனால என்ன ஆகும், அங்கே மகிழ்ச்சி வந்துடும், அதிகார தோரணை வந்துடும். ஸோ நீங்கள் இன்னுமே உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அற்புதமாக வெளிக்கொண்டு வரார். விவசாயம் மற்றும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் இருக்கும். விவசாயத்திலே வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் சேர்ந்து விவசாயம் பண்ணுறவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இந்த கோழி, ஆடு, மாடு, இந்த சம்மந்தப்பட்ட கால்நடைகள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் இவங்க வந்து அதிகமாக ஈடுபட்டாங்கன்னா நல்ல லாபங்கள் பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடும் உண்டு. அதுபோல் சொந்த தொழில் பண்ணியிருக்கோங்க, தொழிலில் ஒரே முடக்கமாகவே இருக்குது, என்ன முயற்சி எடுத்தாலும் யாரோ ஒரு இடத்துல போய் லாக் பண்ணி விட்டுறான். ஏன்னா உங்களுக்கு வந்து கடந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் ராசிக்கு 3க்குரிய அதிபதியான 6க்குரிய அதிபதியான குரு பகவான் 8ல் அமர்ந்தார். அதனால் எட்டி பார்க்க காய் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பீங்க, ஆனால் கடைசியில் உங்களுக்கு கையில் ஒத்தரவாக இருந்திருக்காது. எல்லாத்தையும் முயற்சி எடுத்து முடிச்சுப்பீங்க, முயற்சியில் ஏதோ ஒரு விஷயத்தில் கடைசி இடம்னு வாங்க, இது இல்லைங்க சரியில்லைங்க நாளைக்கு இன்னொன்று செய்யுங்கன்றுவாங்க. ஸோ அதுந்தண்டி உங்களை அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க, கூடயே தான் இருந்திருப்பாங்க, உங்களுடைய செயல்பாடுகள்லாம் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நடக்க போகின்ற செயல்பாடுகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் முடிச்சு விட்டோன்னு என்ன பண்ணுவாங்க, தப்பு தவறுகளை குற்றம் சாட்டி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட போகிறது. இப்போ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் தருகிறார். அதே போல் வேலைக்கு ஆள் இல்லைங்க, வேலைக்கு நான் கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் கிடச்சா நல்லாயிருக்கும், முயற்சி எவ்வளவோ எடுத்துகிட்டேன், வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உறுதியாக ஏற்படும். பொழுதுபோக்குக்கு நேரம் செலவழிக்க முடியல, பொழுதுபோக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ முன்னாடி சின்ன பிள்ளையில் நான் பொழுதுபோக்குக்காக நேரம் செலவழித்தேன், இப்போ பொழுதுபோக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பொழுதுபோக்குக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன. உங்களுடைய காலி மன இடங்களுக்குரிய விஷயங்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 1 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு காலி மனை இடங்கள் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு போகக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்க போகிறார். ரகசியம், ஒவ்வொருத்தவங்களுடைய ரகசியங்களையும் நீங்கள் ரொம்ப அதிகமாக அறிஞ்சு அதற்கான சரியான பதிலடியை கொடுப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் அற்புதமாக அள்ளி வழங்குகிறார். குழந்தை பாக்கியம் கிடைச்சாலே போதும், புத்தி கூர்மையாயிரும், அதன் மூலமாக வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் உள்ளது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உள்ளது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உள்ளதுங்கிறது மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அதிகரிப்பதற்கான ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக துலாம் ராசி என்பவர்கள் பெறப்போகிறார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமான மாற்றங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக அணிவிக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் மதுரை அருகில் இருக்கின்ற கள்ளழகரை போய் ஒரு முறையாவது பார்த்துவாங்க. அழகர் கோயிலுக்கு கட்டாயமாக ஒரு முறையாவது இந்த வருடத்தில் 2 முறை, அதாவது ஒரு முறை அல்லது 2 முறையாவது அழகர் கோயிலில் போய் மனசார மலையேறி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய துலாம் ராசினர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியாக கருதப்படுகிறார். இப்போ 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் நுழையப் போகிறார் 2025 மே மாதம். அப்போ மே மாதத்துக்கு மேலே 8ஆம் இடத்தில் குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற என்ன விதமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.
அதாவது குரு பகவான் 8ல் அமர்ந்துட்டார். அப்போ 8ல் அஷ்டமத்தில் போயிட்டாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிக்குமோ, நிறைய போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிக்குமோ. இப்போ தான் சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. அந்த மாற்றம் நல்ல விதமாக மாறுவதற்கு முன்னாடியே குரு பகவான் 8க்கு போகிறாரே, நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டத்திலும் ஏதாவது சின்ன குழப்பத்திலும் நீங்கள் ஏதேனும் இருந்தால் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். கவனமான விஷயங்கள் மற்றும் சில விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லும்போது கடைசியாக சொல்லுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்ததுனால் என்னென்ன சின்ன சின்ன பாதுகாப்பான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்கிறேன். அதற்கு முன்பு குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். பார்த்தீங்களா, மிதுனத்தில் அமர்ந்திருக்க குரு தன்னுடைய 5ஆம் விசேஷ பார்வை மூலமாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விருச்சிக ராசி அன்பர்களில் யாரெல்லாம் நிம்மதியான தூக்கம், ஒரு என்ன சொல்கிறேன்னா வேலை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு மன ரீதியாக போராடி வெற்றி பெற்ற பிறகுமே ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் போராடுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. கடல் தாண்டி போய் வேலை பார்ப்பதற்கான யோகங்கள் உண்டு. அப்போ வெளிநாடு பயணங்கள் நீங்கள் முயற்சி பல நாட்களாக எடுத்த விஷயங்கள் தடையாக இருக்குது அப்படின்னா குருவின் பார்வை மூலமாக மாற்றம் கிடைக்கப் போகிறது. நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் கடந்த காலங்களில் உங்களுடைய உடலில் பலவிதமான பிரச்சனைகள், உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள், அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துமே இதுக்கு சரியாக வரமாட்டேங்கி, நான் ட்ரீட்மெண்ட் நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா உடலில் உள்ள வியாதிகளில் பல வியாதிகள் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது பல வியாதியில் என்ன சொல்கிறேன்னா சரியவே ஆகாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு எதையும் சொல்லியிருந்தாங்கன்னா கூட அந்த உங்களுடைய செயல்பாடில் குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட்டு வியாதி குணமாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இடது கண் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது, இடது கண்ணில் துடிச்சிக்கிட்டே இருக்குது, இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இடது கண் பிரச்சனை சால்வ் ஆவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. அது கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் மாமனார் பிரச்சனை ரொம்ப தொல்லையாக இருக்குது, எங்கள் மாமனார் மாமியார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் உண்மையாகவே அவங்க மேலே அக்கறை செலுத்துகிறேன், அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன், ஆனால் என்னை ஒரு மருமகளாக அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டேங்காங்க, மருமகளுக்குரிய கெப்பாசிட்டியில் என்னை கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வருடத்திலிருந்து குரு பெயர்ச்சி காலங்களிலிருந்து உறுதியாக மாமனார் மாமியார் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஒன்று அவங்க உங்களை ஒரு உரிமையோடு ஏற்றுக்கிட்டு உங்கள் மேலே மறுபடியும் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது நீங்கள் தனி கொடுத்தும் செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதாவது கஷ்டப்படுத்தி மனதளவில் டிஸ்டர்ப் பண்ணி லாக் பண்ணுற மாமியார் மாமனார் யாருக்கு அதிகமாக விருச்சிகராசினியர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தனி கொடுத்தணும். அதே புரிதலுடன் அன்புடன் இருக்கிற குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட், அதாவது எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சந்தோஷங்கள், அதிகமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், குடும்ப ஒற்றுமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலகப் போகிறது. குரு பகவான் பார்த்திங்கன்னா சமசத்ம பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனுசு ராசியை பார்ப்பது மூலமாக பொருளாதார ரீதியாக தடைகள் விலகி பொருளாதாரம் புழக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பணப்பிரச்சனை ஒரு மாற்றம் வரும், மன மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண தடைகள் விலகி திருமணத்துக்கான யோகத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா 2ஆம் இடம்தான் ஒரு குடும்பம், ஒரு புதிய குடும்பத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஆற்றல். அப்போ திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு
உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கும்ப ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பது மூலம் தாயாருடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. அதேபோல் சுகஸ்தானம், ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருத்தங்களோ கவலைகளோ இருந்துச்சுன்னா அந்த கவலைகளும் வருத்தங்களும் உங்களை விட்டு வெளியேறி சந்தோஷம்னா இதாண்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கிரக நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. பழைய வண்டியை வச்சு ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வண்டியை மாற்ற நினைக்கிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் உறுதியாக வாங்குவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் கடன் வாங்கி வீடு கட்ட போகிறேன், லோன் போட்டு வீடு கட்ட போகிறேன்னா கட்டாயமாக இந்த செயல்பாடுகள் மூலமாக குரு பெயர்ச்சி காலங்களில் வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றது. ஐயா நான் ஒரு வீடை வச்சுருக்கேன், அந்த வீடை விற்கவே முடியல, எனக்கேற்ற பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு அந்த வீடை விற்றா தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஏக்கமும் தாக்கமும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக அந்த வீடை நீங்கள் விற்று லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நம்மளுடைய விருச்சிகராசி என்பதாகிய நேயர்களுக்கு உறுதியாக மருத்துவத்துறையில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே போல் மருத்துவ ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் உண்டு. புதிய லாபங்கள் அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தொல்லை கொடுத்துட்டு வந்த நபர்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிசைனிங் மற்றும் அதெல்லாம் சொல்லணும்னா கற்பனைத்திறன் ஆற்றல், எந்தெந்த தொழிலெலாம் கற்பனைத்திறன் ஆற்றல் மூலமாக முன்னேறணும்னு நினைக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவார்கள். கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் உண்டு. சினி ஃபீல்டு, யூடியூப் மற்றும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் குரு பகவான் கொடுக்க போகிறார். பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குடும்பத்துக்காக அதை செலவழிக்கணும், தேவையில்லாத விஷயங்களுக்கு செய்துவிடக்கூடாது. அதுபோல் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என ஆசைப்படும் நம்மளுடைய விருச்சிகராசி என்பதாகிய உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2026க்கு அப்புறம் தான் லாபத்தை அதிகமாக ஈட்டுக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் தொழில் ஆரம்பிச்சாலும் லாபம் வேணுங்கிறத நினச்சிடக்கூடாது. ஸோ 26 கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த லாபம் கையிலிருந்து எடுத்து நீங்கள் வைக்கிறதுக்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்கின்றன. என்ன தொழில், எண்ணெய் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துறையில் வேலை பார்க்குறவங்க அல்லது அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக செய்கிறவர்களுக்கு நல்ல விதமான அதிவிதமான லாபங்கள் ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் குரு பகவான் இந்த குரு பயிற்சி காலங்களில் உணர்த்துகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட கட்டாயம் விட்டு கொடுத்து போங்க. அவர்கிட்ட ஏதாச்சும் தேவையில்லாத சின்ன சின்ன விவாதங்கள் வந்தால் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தபடியாக மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள், மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக தலையிடாமல் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வெற்றிக்கான செயல்பாடுகளுக்கு மட்டும் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செய்தால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குரு பயிற்சியாக உறுதியாக இருக்கும். இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். தெற்கே பார்த்து இருக்கும் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமரப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் உட்கார்ந்து நீ பல நாட்களாக சிந்திச்சு முயற்சி பண்ணி முடியாமல் போன நிறைய விஷயங்கள் குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்தனே அது நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான்
செயல்படுத்தி தருவார். இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இது நான் பொதுவான விஷயமாக சொல்லலை, உண்மையிலே கிரகங்கள் ரீதியாகவே சொல்கிறேன். கிரகங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தருகின்றன. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்ததிபதி மற்றும் 4ஆம் இடத்ததிபதி. மீன ராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதி. அவர் 7ஆம் இடத்துல அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது. அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை என்னென்ன ஸ்தானங்களை பார்க்கிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அதுக்கப்புறம் சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய 7ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசியவே பார்க்கிறார். அடுத்து 9ஆம் பார்வை, விசேஷ பார்வையில் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே கடந்த ஒரு 2.5 வருட காலமாக உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அர்த்தாஷ்டம சனி பகவானாக இடமாற்றம் அடைகிறார். 2025 மார்ச் எண்டுலாம் சொல்லி பார்த்தோம். இது சனி பயிற்சி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். ஸோ அப்போ சனி பகவானும் 3ஆம் இடத்துலேருந்து நகர்ந்துட்டார். அப்போ அந்த நகர்ந்த இடத்த குரு பார்க்காரு. கொஞ்ச நேரத்தில் ராகுவும் வராரு. எப்பவுமே பார்த்திங்கன்னா ராகுவோட செயல்பாடுகளை குரு பார்வை மூலமாக கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும். அப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுன்னு சொல்லி இதை வச்சு தான் சொன்னேன். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம். யாருடைய ஜாதகத்திலலாம் 3ஆம் இடத்ததிபதி வலிமையாக இருக்காரோ, 3ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கோ, அப்போ அவர்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. முயற்சியில் வெற்றினா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நான் போராடி வெற்றி பெறுவேங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் 3ஆம் இடத்தை தான் உறுதிப்படுத்த முடியும். ஒரு மனிதனுடைய ஆண்மை தன்மையை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆண்மை திறமை ஆண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதே 3ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ 3ஆம் இடம் வலிமைப்படுத்துவது மூலமாக உங்கள் முயற்சிகளில் பலவிதமான வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக பல பிரச்சனைகளையும் பல குழப்பங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு ஒரு நிதானமான தன்மை வரும், நிதானமான செயல்பாடு வரும். அந்த செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. குலதெய்வமே தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுகின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் குலதெய்வம் கண்டுபிடித்து அதன் மூலமாக வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. கலைத்துறையில் பணிபுரியும் நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் கலைத்துறையில் நல்ல ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன. யாருக்கெல்லாம் காது வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு காது வலி பிரச்சனை உறுதியாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்படுறோம், நகை வாங்கிட்டோம்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய மனைவிக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ அதிகமான நகைகள் சேர்த்து வைப்பதற்கான யோகங்களும் உண்டாகின்றன. கல்யாணம் முடிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த 2.5 வருஷத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் எங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை ஏற்பட்டுருச்சு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டோம், இல்லை என்னுடைய கணவரோ மனைவியோ இல்லை அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டு தனிமையில் போராடி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2வது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. கல்யாணமே வேண்டாம், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீலிங் உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இந்த குரு பார்வை மூலமாக கல்யாணம் முடிப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய மூத்த சகோதரிக்கோ அல்லது மூத்த சகோதரனுக்கோ திருமணம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக அவர்களுக்கு விரைவில் திருமணம் முடித்து வைத்து உங்களுக்கும் அந்த காலகட்டங்களில் சரியான
உங்களுக்கு திருமணத்துக்குரிய வயதாக இருந்தால் உங்களுக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்கான ஆற்றலையும் செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார். இவ்வளவு நாட்களாக நம்முடைய தனுசு ராசினியர்கள் அப்படியே ஒரு மனஸ்க சோகத்துடன், ஒரு அழுத்தத்துடன், முகத்தில் ஒரு தெளிச்சி இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தீங்கன்னா இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது. உறுதியாக வசீகர தோற்றம் குரு பார்வை மூலமாக மே மாதம் இறுதியிலிருந்து உறுதியாக கிடைக்கின்றன. அப்போ குரு பயிற்சிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அனைத்து விதமான முயற்சிகளில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துவது, அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது, வருஷத்துக்கு 2 முறையாவது இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் குரு பகவான் உறுதியாக கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி மற்றும் 12ஆம் இடத்து அதிபதி. அப்போ 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 6ஆம் இடம் கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் என்று சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் 6இல் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6இல் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான துலாம் ராசியவும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியவும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கார். அப்போ மகர ராசினர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் 7.5 சனி பகவானின் விலகல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் செயல்படுகிறது. அப்போ இந்த குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக குரு பகவான் முதல் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மகர ராசிக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலைகளில் ஏற்பட்ட தாக்கங்கள் விலகப் போகுது, மன அழுத்தங்கள் விலகப் போகிறது. யாரெல்லாம் அரசாங்கத்துறைக்காக வேலையில் முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த முயற்சியில் தடை இருக்குன்னு சொல்லி வருத்த போகிறீங்களோ அவர்கள் அனைவருமே மகர ராசி அன்பர்கள் அனைவருமே அரசாங்க வேலையில் முயற்சிகள் எடுத்து தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருகின்றன. ஐயா, அரசாங்க வேலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த வேலையில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்கி, அந்த பதவி உயர்வுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக காத்திருக்கேன், பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னா உங்களுடைய திறமைக்கேற்ற பதவி உயர்வு இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது. ஆசிரியர் பணியில் வேலை பார்க்கும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் பெற்று சிறந்த ஆசிரியர் என்ற ஒரு பட்டத்தை பெறுவதற்கான ஆற்றல் மாணவர்கள் மூலமாகவும் நடக்கப் போகிறது, அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதிகார பதவிக்காக நான் போராடவில்லை, ஆனால் அதிகார பதவி எனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் எனக்கு அதற்கான செயல்பாடுகளை வேலைகளை நான் என்னுடைய ஒரு முழுமூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி கிடைக்கும். அரசியல்வாதி மாதிரியே பேச வேண்டிய சூழ்நிலை, அரசியல்வாதி பற்றி பேசும்போது அதனால் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே மதிப்பு கிடைக்கக்கூடிய செயல்பாடு. இவ்வளோ நாளாக நீங்கள் சொன்னால் அது நடக்காது, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லாட்டி உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய உறவினர்களையோ உங்களை மதிக்காமல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் இருந்தார்களோ இனிமேல் உங்களுடைய பேச்சுக்கான மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. புதிய தொழில் தொடங்கலாமா, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னுடைய உழைப்பு அனைத்துமே மற்றவங்களுக்கு தான் போய் சேருது, என் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, நான் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த கோச்சார பலன்கள் ரீதியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக நீங்கள் இக்காலகட்டங்களில் உங்களுடைய பெயரில் தொழில் சொந்தமாக தொடங்கலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப் பேரில் கட்டாயமாக தொடங்கக்கூடாது. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் எப்பவுமே ஆகாது. மகர ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாற்றத்தை தான் அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு புரிதலோடு செயல்பட்டுருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுன்னா அவங்க மேலேயே மிஸ்டேக் சொல்லிட்டு அவங்க பார்ட்னர் என்ன பண்ணிடுவார், ரிலீஸ் பண்ணி அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார். மகர ராசிக்காரங்க அதுக்காக சண்டையும் போட முடியாது. போனால் போகுது, நம்ம பார்ட்னர் தானே, நம்மளை ஏமாற்றிட்டான், நமக்கே தெரியுது, போனால் போகிறான் அப்படின்னு சொல்லி இயற்கையாகவே என்ன பண்ணுவீங்க, போட்டுன்னு சொல்லி விட்டுருவீங்க. ஸோ அந்த செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கும். உங்கள் கூட இருந்த எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற பதிலடி கிரகங்கள் கொடுத்துரும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள். குரு பகவான் உங்களுடைய எதிரி பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. தனியார் அல்லது அரசாங்க வேலை, எந்த வேலையில் பார்த்தாலும் இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு உண்டு. ஸோ அந்த இடமாற்றம் ரெஸ்பான்சிபிள் இடமாற்றமாக இருக்கும். மரியாதைக்குரிய பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன. நிம்மதியான தூக்கம் இருக்குங்க. நிம்மதியாக படுத்தா, வேலை பார்த்து படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதேபோல் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லற சந்தோஷத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாள் கவலைப்பட்டீங்களோ அந்த இல்லற சந்தோஷம் இனிமேல் செயல்பட போகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். தன லாபங்கள் அதிகரிக்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிண்டு ரொம்ப நாளாக கஷ்டப்படுகின்ற நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கடன் சுமைகள் சிறிது குறைஞ்சு உறுதியாக கடன் சுமையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல், செல்வாக்கு உயரக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன. இப்போ குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலுமே மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் உறுதியாக கொடுக்கிறாரு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களும், 7.5 சனி விலகல், குரு பகவானுடைய செயல்பாடு, அதேபோல் ராகு பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகரமான தன்மைகளும் வெற்றிகரமான முயற்சிகளும் அதிகமாக கிடைக்கப் போகிறது. அதேபோல் மகர ராசிக்காரங்களை யாராவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் நல்ல வருமானம் பார்த்துட்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்து போய் வேலை பார்க்குறது, அதே போல் வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான லாபத்தை கொடுக்கும். உள்ளூர்லேருந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். வெற்றிகரமான சூழ்நிலைகளை குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலமாக தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலை சென்று மனதார வழிபாடு செய்யுங்க. பத்ரகாளியம்மன் கோயிலில் உள்ள நவகிரகங்களுக்கு குரு பகவானை மனதார நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் எல்லாம் இனிமேல் விலகி வெற்றிக்கான வாய்ப்புகளை பத்ரகாளியம்மனும் குரு பகவானும் உங்களுக்கு அள்ளி வழங்குவார்கள் என கூறிக்கொள்கிறேன். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். பஞ்சமஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக அதாவது சனி பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருந்தார். அப்போ 2.5 வருஷமாகவே கும்பராசிங்க எந்த விஷயத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியல. எதை செஞ்சாலும் ஒரு போராட்டம், மன வருத்தம், கவலைகள் அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டா, எப்போ அந்த மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக 2025 மே மாதத்துக்கு மேல் குரு பெயர்ச்சிக்கு மேல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். சனி பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டிலே உங்கள் ராசியை விட்டு கடந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடறாரு. ஸோ அப்போ குரு பார்வை மூலமாக இன்னும் கொஞ்சம் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்து அதிபதியாக ஆதிபத்தியம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியாக குரு பகவான் வருகிறார். 2-11க்கு அதிபதியான குரு பகவான் 5ல் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்கள் என்று கருதப்படுகின்ற என்னென்ன ஸ்தானங்கள்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். குருவின் பார்வையில் 2 பார்வை விசேஷ பார்வை என்று அழைக்கப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம், மற்றொன்று 9ஆம் இடம். அப்போ 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை அவர் பார்ப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சகல விதமான வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் பெறுவதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய திறமைக்கேற்ற செயல்பாடுகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்தோஷத்துக்காக கொஞ்ச நேரம் நீங்கள் அதிகமாக செலவழிக்கக்கூடிய செயல்பாடு நடைபெறும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலுமே அந்த இடத்துலையுமே உங்களுக்கு சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அங்கே போகிறவங்க உங்கள் மேலே மரியாதையை கொடுப்பாங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகளிலுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் கிரக நிலைகள் மூலமாக கிடைக்கின்றன. கும்ப ராசியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக காத்திருக்கோம், கல்யாணம் முடித்து 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, அல்லது 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வருத்தப்படுறோம், பல ஆஸ்பத்திரிகளை போய் பார்த்துட்டோம், பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற கும்பராசினியர்களாக நீங்கள் இருந்தால் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்றால் எல்லா செயல்பாடுகளுமே சுப நிகழ்ச்சிகள் என்று வந்தால் அதற்கு குரு பார்வை வேண்டும் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த தெரிஞ்ச விஷயத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய ராசிக்கு 5ல் அமர்ந்து உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஐயா, 2வது முதல் திருமணம் முடிஞ்சு, திருமணம் முடிஞ்சு ஒற்றுமை இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிஞ்சிட்டோம், இப்போ நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு 2வது திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது. ஸோ இந்த காலகட்டங்களை முடிக்கும் திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தன்மை பெறும், ஒரு அந்யோன்யமான உறவாக இருக்கும், ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. அதாவது 1ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ அந்த தன்மை உள்ள பாவகத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால அந்த ராசிக்கான ஸ்தானங்களை பார்ப்பது மூலமாக உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையான ஒரு வெற்றிகரமான செயல்பாடுகள், மகிழ்ச்சியான செயல்பாடுகளை நீங்கள் பெற போகிறீங்க. புதிய தொழில் முயற்சிகள் ஏதேனும் எடுப்பதாக இருந்தால் இந்த நேரங்களில் புதிய தொழிலுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். புதிய தொழில் தொடங்கி அதனால் லாபங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் தொழில் வச்சுருக்கோம், வேலை ஆட்களே கிடைக்க மாட்டேங்காங்க, வேலைக்கு ஆள் கிடச்சா போதும், நாங்கள் கடைசியில் எவ்வளோ தூரம் அவங்க ஆட்கள் கிடைக்கணுங்கிறக்காண்டி இறங்கி போயிட்டோம், ஸோ ஆனால் ஆள் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுற கும்பராசினியர்களாகி நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை ஆட்கள் கிடைப்பதற்கான செயல்பாடு உண்டு. பூர்வீக சொத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை மற்றும் சினிமா, அதாவது கலைத்துறையில் மீடியா துறையில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் வந்து பிரபலமாகக்கூடிய ஆற்றல் உண்டு, பிரபலங்களை சந்திப்பதற்கான செயல்பாடு உண்டு, உங்களுடைய பேரை கேட்டாலே ஊருக்கு தெரியுங்கிற மாதிரி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார். வெளிநாடுகளுக்கு முயற்சிகள் எடுத்து அதற்கான விஷயங்களை சின்ன சின்ன தடைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா
உங்களுடைய வெளிநாடு பயணம் இனிமையாக ஒரு மகிழ்ச்சிகரமான பயணமாக இருப்பதற்கான செயல்பாடு குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய உண்மையான தன்மை, உங்களுடைய உண்மையான செயல்பாடு புரிந்து கொள்ளாமல் உங்களை விலக்கி வைத்த உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடன் பிறந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு, உங்களுடைய தனித்திறமையை புரிந்து கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் இனிமேல் கேட்டு நடப்பதற்கான செயல்பாடுகள்லாம் குரு பகவான் கொடுக்கிறார். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்துக்குரிய விஷயங்களில் உள்ள தடைகள் விலக்கி உங்களுடைய ராசியின் அடிப்படை செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ கும்பராசினியர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகரமான சூழ்நிலைகளும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அப்போ 4ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4ஆம் வீட்டில் குரு பகவான் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி, பாவக அதிபதியாக வருகிறார். அவர் 4ல் அமர்ந்து உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை பார்க்கிறார். என்னென்ன முக்கியமான ஸ்தானங்களை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4ல் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடை பார்க்கிறார். 8ஆம் வீடை பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்கார். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கார். அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையிலிருந்து வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 3 பாவமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான பாவங்கள். என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செயல்படுத்த போகுது குரு பகவான் பார்வை மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, மன மகிழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. மன நிம்மதி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து நிம்மதியில்லாத தூக்கத்தை கொடுத்து வந்தார் பார்த்தீங்களா. நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நிம்மதியான தூக்கத்தை குரு பார்வை மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க. சண்டை சச்சரவுகள், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், என்ன எடுத்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, நம்ம செஞ்சாலே தப்பாயிடுதே அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் மாறி சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான செயல்பாடுகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். தோல்வி பயம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த தோல்வி பயம் விலகப் போகிறது. நல்ல விதமான மதிப்பெண் பெற்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான புகழ், உங்களுக்கான கீர்த்தி, உங்களுக்கான வெற்றி குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள். தெய்வீக நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக நம்பிக்கை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் வேலை பார்க்குறீங்களோ, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவர், நல்ல ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று பேர் வாங்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. சுய கட்டுப்பாடு ஃபஸ்ட்டு இருக்கும். இவ்வளோ நாளாக என்ன செய்யணும் தெரியாமல் எதனால் செஞ்சு பார்ப்போம், நம்ம எப்படியா வெற்றி பெற்ற மாட்டோமா, போராடி முயற்சி பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த நிலை மாறி இதை செய்யணும், இதை செஞ்சால் இப்படி லாபம் வரும், இதை செஞ்சால் இப்படி வெற்றி வருங்கிற சுய கட்டுப்பாடு மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் திருமண விஷயங்களில் உள்ள தடைகள் இருக்குன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார். திருமணம் முடித்தவர்களுக்கு, திருமணம் முடித்து இருக்கவர்களுக்கு மனைவி மூலமாக லாபங்கள் கிடைக்கும், பொருளாதார நிலையான சூழ்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும்,
மனைவி வந்து உங்களுடைய மனைவி சொத்து கிடைக்கும், அல்லது உங்கள் மனைவி வந்து புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது பதவி உயர்வு பெறுவாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. அதேபோல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மாணவர்களாக படித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. இவனால முயற்சி பண்ணி நீங்கள் படித்து சில விஷயங்களில் தடைகள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னுமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உறுதியாகவே உங்களுடைய முழு மனதோடு இனிமேல் படிங்க. கட்டாயமாக மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அல்லது தொழில் மூலமாக அடுத்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் உறுதியாக ரொம்ப சாதகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால், உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரொம்ப அருமையாக இருந்தால், நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஒரு ப்ளஸ்ஸாக ஏற்பட்டு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னென்னா, மீனராசிக்காரர்கள் உறுதியாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மீனராசி அன்பர்கள் உறுதியாக வருடத்துக்கு இருமுறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது எந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக பின்பற்றி நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ பின்பற்றாத நபர்கள் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் மதுரை மீனாட்சி அம்மனை இந்த குரு பயிற்சி நடைபெறும்போது மே மாதம் குரு பயிற்சி நடைபெறும்போது மே 14 குரு பயிற்சி நடைபெறுது. ஸோ அதுக்கு மேல் உறுதியாக 2 முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் குரு பகவானும் மதுரை மீனாட்சி அம்மனும் உறுதியாக கொடுப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக 20-30% உண்டு. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கும் விஷயங்கள், நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு 70% மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும். ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள். உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.